இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மழை கால சீசன் வந்துருச்சு. நிறைய பேர் அக்கா பூண்டு மிளகு குழம்பு நீங்கள் ரெடி பண்ணி தர முடியுமா? நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்னையிலேருந்து நம்ம இந்த பூண்டு மிளகு குழம்பு வந்து காரசாரமாக ரொம்ப சூப்பராக குழந்தை முதல்ல பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்னையிலேருந்து நம்மளுக்கு இந்த பூண்டு மிளகு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கும் வருது. வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, உங்களுக்கு இந்த குழம்பு தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் புக்கிங் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரமல்லி எடுத்துருக்கோம். தேவையான அளவு எடுத்துருக்கேன். அடுத்ததாக ஜீரகம் எடுத்துருக்குங்க. அடுத்ததாக வெந்தயம் வந்து அளவு கம்மியாக தான் எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம். இது வந்து இந்த மாதிரி பீஸில் கிடைக்கும் நம்மளுக்கு. 2 கட்டி எடுத்துருக்கேன். அதுக்கடுத்து துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூனு, 3ஐயும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, புளி வந்து 50 கிராமு. இதிலே நீங்கள் பிச்சு போட்டுக்கணும். குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது மிளகு. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மிளகு எடுத்துக்கோங்க. அதிகமாக நம்ம இதில் வந்து மிளகாத்தூளோ அதிகமாக சேர்க்க மாட்டோம். கண்டிப்பாக மிளகு தான் காரத்துக்கு அதிகமாக சேர்க்கறதுனால இந்த தொண்டை வலி பிரச்சனை, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, ஜீரண சக்தி ஆகாதவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு. இப்போது மிளகு வந்து சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு 5 மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை கறிவேப்பிலை தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இது முக்கியமாக நம்ம இதை வந்து கருக விடக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்தெடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஜன்னல் நல்லெண்ணெயில் தான் இந்த பூண்டு குழம்பு செய்யணும். அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் தான் செய்யணுமாக்கான்னு கேட்டால் கம்பல்சரி நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் நான் பயன்படுத்துகிறேன். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்தெடுக்க போகிறோங்க. நம்ம அதிகமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா தான் நம்மளுக்கு வந்து சீக்ரெட் மசாலானே சொல்லலாம். பூண்டு குழம்புக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டாக குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். வெளியிலலாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 வாரம் கூட நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 மந்த்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வறுக்கணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த மாதிரி வந்து செவந்து வரணும் பாருங்கள். சிம்மில் வச்சு நம்ம வறுக்கிறோம். நம்ம அந்த போட்ட பொருள் எல்லாமே இந்த மாதிரி செவந்து வரணுமே தவிர கருகேறக்கூடாது. நல்லா இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இறக்கிடலாம். இப்போது நம்ம கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு மசாலாவாக நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்பாக இல்லாமல் நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும். உங்களுக்கு வந்து வறுக்கிற பொருள் பார்த்திங்களா எவ்வளோ சிகப்படிக்குதுன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து நம்ம போட்ட கோல்டன் கலர் வந்து வரணும். சரிங்களா? இது இப்படியே ஆற விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து இதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு வந்து நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியை சேர்க்க போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பல் வரைக்கும் பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 நல்லா கழுவிட்டு இப்போ இது கூடவே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறப்ப குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவி மாதிரி திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? நல்லா வலுன்னு இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா திக்னஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து
அதே பாத்திரத்தில் வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு அதில் ஆயில் இருக்கிறதுனால அந்த பாத்திரத்துலேயே நான் ரெடி பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். முழுக்க இது வந்து நல்லெண்ணெயில் செய்கிறப்ப வயிற்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த குடல் புண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு தீர்வாகவே இருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பல்லும் சின்ன வெங்காயமும் ஷேர் பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா குட்டி பீஸாக வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலே வந்து வதக்கி எடுக்கணும். இப்போது ஆயில் வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பச்சை கறிவேப்பிலை மேலே வந்து தூக்கிக்கோங்க. கறிவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். பூண்டு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் மாதிரி மாறி வரணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வந்து இதை வதக்கி விடணும். டோட்டலாக ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இந்த பூண்டு வதங்கினா தான் நீங்கள் மென்று சாப்பிட்றப்ப அந்த மெதுமெதுப்பான ஒரு சுவை வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நறுக்குன்னு இருக்குங்க. அதனால் பூண்டை எண்ணெயிலே நல்லா வேக விடுங்க. கம்பல்சரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் பூண்டு வந்து வேகட்டும். இந்த பூண்டு வந்து சிகப்பு கலரில் கோல்டன் கலர் மாதிரி மாறும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பாருங்கள், பூண்டு வந்து நல்லா வதங்கி அதோட ஃப்ளேவர் வந்து நல்ல வாசம் சூப்பராக வருது. அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்ந்து நல்லா பாருங்கள் சுருங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கினாலே உங்களுக்கு அந்த பூண்டு வந்து நல்லா சுருங்கிடும். இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சாப்பிட்றப்ப நல்லா மெதுன்னு இருக்கும். இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு துளி மட்டும் ஒரு சிட்டிகை மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சள் தூள் அரைக்கிறப்பே போட்டிருக்கணும். அதில் மிக்ஸ் பண்ணாதனால நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம சேர்க்கலங்க. இது வந்து காஷ்மீரி, இது வந்து கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆப்ஷன் தான் இது, இல்லைனா விட்டுடலாம். மிளகாத்தூள்லாம் வந்து இதில் சேர்க்கவே வேண்டாம். நம்ம போட்ட காரமே கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து பூண்டு ஒரு சூப்பரான ஒரு வாசனை வருது. நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது பார்க்க உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா வந்து கிரேவி மாதிரி வரும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். 10 நிமிஷம் தாங்க ஆகுது குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிறதுக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து இன்னும் நம்ம சேர்க்காமல் இருக்கோம் இல்லையா. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கொதி வரட்டும், குழம்பு நல்லா வாசனை வரும். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ரெடியானதே எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டேஸ்ட்டுக்காக இந்த தக்காளி வந்து யூஸ் பண்ணுறேங்க. தேவைன்னா நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ரொம்ப நாள் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ சாப்பிட்ற உடனே வந்து ரெடி பண்ணுறதுனால நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த குழம்பு மேலே அப்படியே மேலே தூவி விட்டுறலாம். இந்த குழம்போட சேர்த்து வேகிறப்ப நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டோடவே சேர்த்து நீங்கள் வதக்கிறதா இருந்தாலும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்ல ஒரு வாசனை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு அப்படின்ட்டு. குழம்பு செம்மையாக ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம திக்னஸ் வரும். இதை நல்லா வந்து சுடு சாதத்தில் போட்டுட்டு ஒரு அப்பளம் ஏதாவது வந்து சைடாக வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா தொண்டை கரகரப்பு, மூட்டு வலி, வெயிட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த குழம்புல வந்து குறையுங்க. நல்லா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த பூண்டு குழம்பு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், புக்கிங் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் 2 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாக்கெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி தான் உங்களுக்கு இந்த பூண்டு குழம்பு வந்து வரும்.
சரிங்களா? வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க.